முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அப்ப நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டா நான் சாப்பிடுறேன். சாப்பிடுங்கறேன்ல. ஆகாட்டு. நீங்க சாப்பிடுங்க. பார்வதி, வா விஜயா, எப்படி இருக்க? எப்படி நான் நல்லா இருக்க முடியும்? அந்த பித்தலாட்டக்காரியை என் வீட்டுக்கு அனுப்பி என் நிம்மதியை கெடுத்துட்டேல்ல. இதுக்கெல்லாம் காரணமே நீதான். நீதான் அந்த பார்லர்காரியை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச. இப்ப வீட்டையே ரெண்டாக்கிட்டு போயிட்டா. இப்ப வீட்டுல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, குடும்பமான போய் அசிங்கமா இருக்கு. ரோகிணியை பத்தி தெரிஞ்சுதான் அவளை என்கிட்ட அனுப்பி வச்சியா? இங்க பாரு விஜயா, நான் ரோஹிணிய உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன், அவ்வளவுதான். அவளை அறிமுகப்படுத்துறதோட என் வேலை முடிஞ்சிருச்சு. உன் பிள்ளைக்கு அவளை கட்டி வைக்க சொல்லல, நீ தானே உன் பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்ச. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? மலேசியால அவ அப்பா பெரிய கோடீஸ்வரன் சொன்னால, நீ தான் பேராசப்பட்டு அவளை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. அப்போ நீ தானே எல்லாத்துக்கும் காரணம். நீ அவளை கூட்டிட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தாம இருந்திருந்தா நான் அவளை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். அந்த பார்லர்காரி இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ண கூடாது. அவ என் பையன் வாழ்க்கையை விட்டே போயிடணும். இது நீதான் அவகிட்ட பேசி அவ இந்த ஊரை விட்டே போக வைக்கணும். அவ இங்க இருந்து 4 பேர் பார்க்க என் குடும்பத்துக்கு தான் அசிங்கம், அவமானம் எல்லாம். கல்யாணம் பண்ணி வச்சது நீங்க. பாரு, இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனையோ பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா கல்யாணம் வரைக்கும் கொண்டு போனது நீங்க தானே. இதுல பாருவோட தப்பு எங்க இருக்கு? இப்ப உங்க மருமகளை ஊரை விட்டு போன்னு பாருவால எப்படி சொல்ல முடியும்? உங்க வீட்டு பிரச்சனைய இவங்கள சால்வ் பண்ண சொல்றது தப்புங்க. நீங்க போக வேண்டிய இடம் கோர்ட்டு தான். என்ன பார்வதி, ஆள வச்சு பேசுறியா? எனக்கு உன்னாலதான் அவ பழக்கமானான்னு இங்க வந்தேன். ஆனா நீங்க 2 பேரும் ஏன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறீங்கல்ல? ரோஹிணி ஏமாத்துக்காரிதான். ஆனா அதுக்கு இடம் கொடுத்தவ நீ தானே. அவ குணம் என்னன்னு பாக்காம அவகிட்ட இருந்து பணம் வருமானு மட்டும் பார்த்த. அவ அதை யூஸ் பண்ணிக்கிட்டா. நீ இப்படி கோவத்துல எந்த முடிவும் எடுக்காத. உன் பையனோட வாழ்க்கையும் இதுல இருக்கு. என் பையன் வாழ்க்கைய பத்தி யோசிக்க எனக்கு தெரியும். மொத்தவங்க யாரும் எனக்கு புத்தி சொல்ல தேவையில்லை. இனிமே நான் இந்த பக்கமே வரமாட்டேன். அக்கா, இந்த விஷயத்த வீட்ல முன்னாடி சொல்லியிருந்தா பிரச்சனை வந்திருக்காதுல்லமா? ரோகிணி இவள கிறிஷ் பேரை சொல்லி மிரட்டுறப்போ இவ குழந்தைக்காக யோசிச்சிருப்பா. இப்ப கெட்ட பேர் அக்காக்கு தானே வந்திருக்கு. எப்பவும் நல்லது நினைக்கிறவங்கள தாண்டி கடைசியில குற்றவாளி ஆக்குறாங்க. என்ன பண்றது? சாப்பிடு மீனா, சொல்றத கேளு, எடுத்து சாப்பிடு. உனக்கு எப்ப தெரிஞ்சதோ நீ அப்பவே உன் வீட்டுல சொல்லிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. அவ பண்ண தப்புக்கு தண்டனைய நீயும் சேர்ந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. அவளை காப்பாத்த போய் இப்போ உன் பக்கம் எல்லாருமே திரும்பிட்டாங்க பாத்தியா? எல்லா இடத்துலயும் நல்லவளா இருந்தா இதான் மீனா நிலைமை. கொஞ்சம் சுயநலமா இருக்கவும் கத்துக்கணும். நீயும் அப்பாவும் எங்களை அப்படி வளர்க்கலையேமா. வாங்க மாப்பிள்ள, நீங்க சொன்னதும் மீனா சாப்பிடுறா. சாப்பிடல அத்தை. பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு 3 தடவை ஜூஸ் போட்டு கொடுங்க. அப்புறம் அவளுக்கு சரியா வரைக்கும் எதுவும் பேசணும். தப்புன்றாதான். ஆனா அந்த நேரத்துல நம்ம அடிக்கடி சொல்லி கட்டக்கூடாது. மனோஜ், இப்படி ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற. நீ இன்னும் அந்த ஏமாத்துக்காரியவே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவளை அப்படியே மறந்துடுறா. எப்படிமா என்னால அவளை மறக்க முடியும்? என்ன இப்படி ஏமாத்திட்டாலேமா. இந்த 2 வருஷ வாழ்க்கையில எல்லாமே அவதானே நினைச்சம்மா. அவன் மேல அந்த அளவுக்கு நான் உயிரை வச்சிருந்தேம்மா. ஆனா அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாமா. ஏன் தப்புதான். அவளை பத்தி எதுவுமே தெரியாம உனக்கு கட்டி வச்சு தொலைச்சிட்டேன். இனிமே அவ உன் வாழ்க்கையில கிடையாது. நான் உனக்கு வேற ஒரு வாழ்க்கை அமைச்சு தர போறேன். வா, வந்து ஹால்ல உட்காரு. ஏங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் யாராவது இருக்காங்களா? மனோஜுக்காகத்தான். அந்த பார்லர்காரியை எப்படியாவது அறுத்து விட்டுறணும். முதல்ல அவகிட்ட இருந்து இவனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும். அங்க மீனா மயக்கம் போட்டு விழுந்து உடம்பு சரியில்லாம இருக்கா. அது உனக்கும் தெரியும். அவளுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ? அவளுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. முதல்ல இவ மேல அக்கறைப்படுங்க. எதையுமே நிதானமா தான் செய்யணும். கொஞ்சம் பொறுமையா இரு. வாங்க சம்மந்தி. தயவு செய்து என்ன சம்மந்தின்னு வெளியே போய் சொல்லிடாதீங்க. அது எனக்கு தான் அவமானம். என்ன நடந்துட்டு இருக்கு உங்க வீட்ல? இப்படி ஒரு குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. ரோகிணி விஷயம் கேள்விப்பட்டேன். இல்ல, அது கூட அவ பேர் இல்லையாமே. கல்யாணி. கல்யாணி. அவ ஊரும் மலேசியா இல்ல, பேரும் ரோகிணி இல்ல. இதுல ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை வேற பெற்றிருக்கா. இப்படி ஊர் பேர் தெரியாதவள மருமகளை கொண்டு வந்திருக்கீங்க. அவ எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லுங்க. அவ பணக்காரின்னு சொன்ன உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்காம உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. உங்க மேல தானே தப்பு இருக்கு. விஷயம் தெரிஞ்ச உடனே உங்க மாப்பிள்ளை வீட்டுல இப்படி ஆயிடுச்சேன்னு எல்லாரும் எனக்கு போன் பண்ணி துக்கம் விசாரிக்கிறாங்க. எனக்கே அசிங்கமா இருக்கு. மத்தவங்களா இருந்தா தூக்கிலேயே தொங்க போயிருப்பாங்க. அவ பண்ண திருட்டு வேலைக்கு நாங்க ஏங்க தூக்குல தொங்கணும்? இப்ப குடும்பமானம் போயிடுச்சே. ஊரே அத பத்தி தான் பேசுது. ஒரு சாதாரண பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள வந்து இத்தனை பேரை ஏமாத்திட்டு போயிருக்கா. அத கூட தெரிஞ்சுக்காம இருந்திருக்கீங்க. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்படியாவது என் பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா வராம தடுத்திருப்பேன். இப்போ உங்களால நாங்களும் 4 பேருக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ ஸ்ருதி இந்த வீட்டுல இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. அவர் கூட அவளையும் மாப்பிளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமான்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா என்ன பண்றது? நான் இத சொன்னா என் பொண்ணு கேட்க மாட்டா. இப்படி ஒரு குடும்பத்தோட வாழணும்னு அவளுக்கு தலை எழுத்து. உங்களால எங்களுக்கு அவமானம். இப்ப என்னமா உங்களுக்கு அவமானம் நடந்துருச்சு? இந்த பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பிரச்சனையே இல்லாத குடும்பம் எதுவுமே இருக்காது. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை எந்த குடும்பத்திலயும் நடந்தது இல்ல. அப்படி ஒண்ணும் இங்க பெரிய பிரச்சனையா நடந்துடல. ரோகிணிக்கு இங்க வர்றதுக்கு முன்னால வேற ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. அத அவ மறைச்சது பெரிய தப்பு தான். அதெல்லாம் சரின்னு நான் சொல்ல. அதுக்காக இந்த குடும்பத்து மானம் போகுதுங்கிறது என்ன? அப்படியே இருந்தாலும் நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். எங்க குடும்ப மானத்தை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும். உங்க வீட்டுல நாங்க பொண்ணு கொடுத்திருக்கோமே, எங்களையும் தானே அது பாதிக்குது. என்ன பண்றது? சொந்த பந்தம்னா கஷ்ட காலத்துல ஒரு ஆறுதலா இருக்கணும். ஆனா என்ன பண்றது? இந்த மாதிரி ஏதாவது கஷ்டம் வந்துட்டா சொந்தக்காரர்களுக்கு சந்தோஷமா போயிருது. அப்ப உங்க கஷ்டத்தை பார்த்து நாங்க சந்தோஷப்படுறோம்னு சொல்றீங்களா? நீங்க சந்தோஷமும் பட வேண்டாம், வருத்தமும் பட வேண்டாம். உங்க பொண்ணு இங்க வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பேச வேண்டியது உங்க பொண்ணு கிட்ட, எங்க கிட்ட எல்லாம். நல்லா இருக்குங்க. எவ்வளவுதான் அசிங்கப்பட்டாலும் இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியே இப்படித்தான். என்ன பண்றது? என் பொண்ணு பெரிய தப்பு பண்ணிட்டா. மானத்தை பத்தியே கவலைப்படாத குடும்பத்துல வாழ வந்துட்டா. போதுங்க, எங்க மானத்தை பத்தி நாங்க கவலைப்பட்டுக்கிறோம்.
பொண்ணு வாழ்றாளா இல்லையான்னு அவகிட்ட கேளுங்க. அந்த விஷயமா ஏதாவது சொல்றாருன்னா சொல்லுங்க. இல்லன்னா சரி புரிஞ்சுது, நான் கிளம்புறேன். போனும் போது இந்த அம்மாவே இப்படி வந்து பேசிட்டு போகுது. இனிமே வெளியில எப்படி தலையை காட்ட போறேன்னு தெரியல. அண்ணே வாட முருகா. வித்யா சிஸ்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தா. புது ஃப்ரெண்டு மேல பாசமா, பழைய ஃப்ரெண்டு மேல அந்த பாசம் என்னாச்சு? பயங்கரமான திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு இவங்க. உன் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு பார்லர்மா என்ன பண்ணாங்க தெரியுமாடா? தெரியும்னே, எல்லாம் வித்யா சொன்னா. சும்மா சொல்லக்கூடாதா முருகா? அந்த அம்மாவோட சேர்ந்து அந்த அம்மாவும் நல்லா ஆக்ட் கொடுத்துச்சு. எனக்கே இந்த விஷயம்லாம் இப்பதானே தெரியும். முன்னாடியே தெரிஞ்சா நானே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். விடு, நீ என்ன பண்ணுவ? இவங்க சேர்ந்த சேர்க்க அப்படி. உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி தானே மறைச்சிருக்கிறா. எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தான். ஓப்பனா சொல்லணும்னா எல்லாம் கூட்டு கலவானீங்க.